ரவீந்திரன் துரைசாமி சார், இதை நாம் எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டி இருக்குது? இப்போ இந்த சமயத்தில் இந்த தொகுதி மறுவரை சம்பந்தமாக தமிழ்நாட்டிலிருந்து எழக்கூடிய குரல், நாளைக்கு வந்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் வந்து கருப்பு கொடியை காட்டி அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறது அப்படின்றது, இந்த தொகுதி மறுவரை சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை 2026 தேர்தலோட பொருத்தி பார்க்குதா திமுக? இல்லை, 2026 தேர்தலோட தான் அவங்க பொருத்தி பார்க்குறாங்க. இதில் அவங்க ரொம்ப தெளிவாகவே பல விஷயங்களை சொன்னாங்க, கருத்துக்கள் அவங்க நிலைப்பாட்டிலேருந்து தெளிவாக சொன்னாங்க. இதில் கடந்த காலத்தில் ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, டீலிமிட்டேஷன் பிஜேபி பண்ணுறாங்கங்க மாதிரி அன்றைக்கி நெஹ்ருவும் காங்கிரஸ் தான் பண்ணார். காமராஜர் தஞ்சாவூரில் இருந்த ஒரு ஐயர், அவர் இனிஷியல் சரியாக தெரியல, அவர் தான் டீலிமிட்டேஷன் கமிஷன் சேர்மனாக இருந்தார். அன்னைக்கே வட இந்தியாவில் இருந்து தான் வட இந்தியாவில் தான் காங்கிரஸுக்கு எதிரான சக்திகள் வருங்கிற ஒரு அடிப்படையில் காங்கிரஸ்காரங்க வந்து தென்னிந்தியாவுக்கு லிபரல் ஆட்டும் வட இந்தியாவுக்கு ரொம்ப கடுமையாட்டும் அவங்களுக்கு உரிய இடங்கள் கொடுக்கலங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. அப்புறம் 71 அதில் ஓரளவு செட்ரேட் பண்ணப்பட்டாலும் ஸ்டேட்டஸ் கோவை தான் கேரி பண்ணிட்டு போனாங்க. இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணால் சார் சொன்னது மாதிரி இங்கே 50 சீட்டு வந்ததுன்னா 50 இடம் தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா அங்கே வந்து 200, 230, 240 இடங்கள் வருங்கிற ஒரு சூழல் இருக்குது. இதில் பாஜகவுக்குள்ள கெயினை விட காங்கிரஸுக்குள்ள நஷ்டம் அதிகம். நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான். யூபியில் இது வந்துன்னா அகிலேஷ் யாதவ் தான் இன்றைக்கி அதிக சீட்டு வச்சிருக்கிறாரு. பாஜகவோட அகிலேஷ் யாதவ் அதிக சீட்டு இருக்கும்போது யூபியில் வந்து அகிலேஷ் யாதவுக்கான கெயின் ஜாஸ்தி இருக்கும். பட் காங்கிரஸ் வந்து அதில் கிரிப்பை விட்டதுனால எல்லா வட இந்திய மாநிலங்களில் காங்கிரஸுக்கு அந்த கெயின் வந்து குறைவாக தான் இருக்குங்கிறதுல ஒரு அரசியல் இருக்குங்கிறத நான் மறுக்கல. இதை வந்து பிஜேபி திட்டமிட்டது இப்போ இல்லை, ஒரு நீண்ட காலமே திட்டத்தில் இருக்குது. அது உள்ள வரும்போது வந்து ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அங்கே எதிர்த்தாருன்னு சொல்லும்போது அவர் கூட இப்போ நாயுடு எதிர்க்கணும், அவர் வந்து பிஜேபி மோடி பிரதமருங்கிற அந்த இது தனக்கு இதோட கூடுதலாக தேவை, மோடி ப்ரொஜெக்ட் பண்ணாதான் ஆந்திராவில் ஜெயிக்க முடியுங்கிறவங்க அவர் இங்கே ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாரு. நிதிஷ்குமார் கண்டிப்பாக ஆதரவு நிலைப்பாடு தான் எடுப்பார். ஸோ பார்லிமெண்ட்டில் இது பாஸ் ஆயிருங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதில் இந்தியா கூட்டணிக்குள்ளேயே அதில் மாறுபட்ட கருத்துக்கள் பலரும் இருக்குது. இப்போ ஸ்டாலின் இப்போ கடுமையாக எதிர்க்கும் போது இது அகிலேஷ் யாதவ் எதிர்க்க மாட்டார், தேஜஸ்வி இதை எதிர்க்க மாட்டார். காங்கிரஸில் வந்து ரேவந்த் ரெட்டி மிகப்பெரிய அளவில் இதை எதிர்க்கிற அளவுக்கு வட இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் வந்து கலாட் போன்றவர்களெல்லாம் இதுக்கு வந்து ஒன்றும் பெரிய எதிர்ப்பு குரல் கொடுக்க மாட்டார். பிஜேபி இந்த டிஃபரன்ஸை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த புள்ளி ஏன் உருவாகுது சார்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீட் விவகாரமாகட்டும் அல்லது தொகுதி வரையறையாகட்டும் அல்லது சிஏஏ, என்ஆர்சி, இது எல்லாத்துலேயுமே திமுகவும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் மட்டும்தானே எதிர்க்கிறாங்க. அப்போ இதை எதிர்க்கிறாங்கன்னா பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு புள்ளியின் மூலமாக வாக்கு வங்கியா மாத்துறாங்க. தமிழ்நாட்டில் செட் ஆகும். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்காரு, அவருக்கு அது செட் ஆகும், நான் மறுக்க வரல. ஆனால் சிஏ எதிர்ப்புன்னு சொன்னால் இந்த பேக்லாஷ் அதில் இருக்குது, தமிழ்நாட்டில் அது இருக்காது. சமஸ்கிருத எதிர்ப்புன்னு சொன்னால் இந்தியா ஃபுல்லாக உள்ள பிராமின் கம்யூனிட்டி வந்து மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருக்காங்க, அவங்க ஒரு ஆதரவு. நான் ரியல் பொலிட்டிக்ஸாக தான் நான் பேசுகிறேன். சிந்தி எதிர்ப்புனா இங்கே ஒரு நஷ்டம் வரும், அங்கே ஒரு லாபம் வரும். பட் இந்த இடத்துக்குள்ள பாஜகவுக்கு தென்னிந்தியாவிலும் ரிஸ்க் இருக்குது. இப்போ இன்னைக்கு மோடி பிரதமராக வந்திருக்காருன்னா ஒரிசாவில் ஸ்வீப் பண்ண தான் ஒரு காரணம், ஆந்திராவில் ஸ்வீப் பண்ண தான் இன்னொரு காரணம், கர்நாடகாவிலையும் அவங்க தான் ஸ்வீப் பண்ணியிருக்கிறாங்க, மற்றும் தெலுங்கானாவிலையும் ஓரளவு ஈக்குவல் சீட்டு வந்திருக்காங்கன்னா இங்கேயும் பாஜகவுக்கு சீட்டு இல்லைங்கிற ஒரு என்டிஏக்கு சீட்டு இல்லைங்கிற ஒரு சூழல் இல்லை. இங்கேயும் அவங்க ஸ்வீப் பண்ணனால தான் சில 3 மாநிலங்களை ஸ்வீப் பண்ணால தான் 293ங்கிறது 263 போகாமல் 53 போகாமல் அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்கங்கிற அவங்களுக்கு தெரியும். பட் அவங்கள பொறுத்தளவில் அவங்களுக்கு சாதகமாட்டும் காங்கிரஸுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய இடத்துல தங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்துகிறாங்க. ஸ்டாலினை பொறுத்தவரை அவருக்கு பெரிய லாபம் தாங்க. அங்கே அவர் தமிழ்நாடு தான் இதை ஸ்பேர்கட் பண்ணணுங்கிறத காங்கிரஸில் ரேவந்த் ரெட்டி அதை முன்னெடுக்கிறார். தென்னிந்தியாவில் உள்ள தெலுங்கானா முதல்வர் அதை ரேவந்த் ரெட்டி முன்னெடுக்கிறார். ஸ்டாலின் இதை வந்து தெளிவாக தனக்குள்ள பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுக்கிறாரு. இந்த கட்டத்தில் இப்போ வருதுன்னு சொன்னால் விமன் ரிசர்வேஷனும் அந்த டீலிமிட்டேஷனும் பெங்காலுக்கு லாபம், பெங்காலுக்கு பாஜகவுக்கு லாபம். அப்போ அவங்களுக்கு வந்து அதிக ஸ்டேக் உள்ள மாநிலம் பெங்கால், தமிழ்நாட்டில் குறைஞ்ச ஸ்டேக்ஸ் உள்ள மாநிலம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவு குறைஞ்ச ஸ்டேக்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அப்போ அங்கே வந்து அதிக ஸ்டேக்ஸ் உள்ள மாநிலத்தில் இன்னைக்கு ஸ்டாலின் எதுக்கு எதிர்ப்பா மம்தா பானர்ஜி இந்த விஷயத்துக்குள்ள கருப்பு கொடி காட்டுவோம் விடமாட்டோம்னு டீலிமிட்டேஷனை வந்து மம்தா பானர்ஜி எதிர்க்க போகிறதில்லை. அப்போ ஸ்டாலின் இங்கே எதிர்க்கிறாருன்னா கூட ஒரு வகையில் வந்து அவங்க வெஸ்ட் பெங்கால், யூபி, பீகார் போன்ற மாநிலங்களுக்கு அவங்களுக்கும் அரசியல் கெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப சரியான இடத்து. இப்போ நீங்க புரியுது எனக்கு. இப்போ வெஸ்ட் பெங்கால்ல வந்து மம்தா பானர்ஜி இது எதிர்க்கலன்னா
பாஜகவோட ஸ்டாண்ட் அவங்க எடுத்துருவாங்கன்னு தானே அர்த்தம் அது. அப்போ பாஜகவுக்கு மட்டும்தான் அந்த வாக்கு வங்கி போகுன்றது எப்படி தீர்மானிக்க முடியும்? ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, 5 மாநிலத்தினுடைய தேர்தலில் கேரளா, தமிழ்நாடு இந்த 2 இடமும் பாஜகவுக்கு எகென்ஸ்டா போகும் இல்லையா? அப்போ அதையும் பாஜக கருத்தில் கொள்ளணும்ல. அவங்களுக்கு ஸ்டேக்ஸ் அதிகம் இருக்கிறது வந்து வெஸ்ட் பெங்காலில் தான். இந்த இஷ்யூவை மம்தா பானர்ஜி பேசினாங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு நன்மை பண்ணுறாரு பாஜக காரங்கிறது தான் அது வரும். ஸோ அவங்க இதை டவுன் பிளே பண்ணுவாங்க. இந்த இஷ்யூவை வந்து அவங்க பெருசாக பேச மாட்டாங்க. தமிழ்நாடு அவங்களுக்கு ஸ்டேக்ஸ் கம்மி இல்லைன்னு சொல்லலை, ஸ்டேக்ஸ் கம்மி. அப்போ கம்மியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை விட ஸ்டேக்ஸ் அதிகம் உள்ள அந்த பெங்காலை எப்படியும் கைப்பற்றுங்கிறதுக்காக இந்த டைமிங்கை எடுத்து அவங்க வராங்க. இதுதான் அதில் உள்ள முக்கிய புள்ளி. ஸ்டாலினை பொறுத்த அளவில் ஆன்டி பிஜேபிங்கிற இதில் தான் அவர் 3 எலெக்ஷன்லையும் அவர் கண்டெஸ்ட் பண்ணி ஜெயித்திருக்காரு. 4வது இந்த இஷ்யூ வந்து ஸ்டாலினுக்கு இது வந்து ஒரு பலனளிக்கக்கூடிய விஷயம் தான். பட் ஸ்டாலின் எடுக்கக்கூடிய இந்த இஷ்யூவை அகிலேஷ் யாதவ் சொல்லுவாரா, தேஜஸ்வி யாதவ் சொல்லுவாரா, அகில இந்திய காங்கிரஸ் சொல்லுமா, ரேவந்த் ரெட்டி சொல்லுவார், சித்தாராமையா சொல்லுவார், இது இவர் சதீஷன் நாயர் சொல்லுவார், இவங்க சொல்லலாம். இப்போ கேரளா முடிஞ்சிட்டனால அவங்க யாரும் பேசல. ஆல் இண்டியா காங்கிரஸில் ஒரு யூபி காங்கிரஸ் லீடர் சொல்லுவாரா, பீகார் காங்கிரஸ் லீடர் சொல்லுவாரா. ஸோ இந்த இஷ்யூவில் தங்களுக்கு மாநிலத்துக்கு தக்கன ஒரு டிவிஷன் வரும். அந்த டிவிஷன் வந்து ஆப்போசிஷன் கேம்பில் ஒரு ஒற்றுமை குறைவு வரும். அது பிஜேபிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை வரும். இன்ஃபேக்ட் காங்கிரஸுக்கு அதிக பாதகமும் பாஜகவுக்கு அதிக சாதகமும் வரும். அதே வேளையில் இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற விஷயத்தை 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு நகர்வாக கண்டிப்பா அந்த நகர்வாக வைக்கிறாங்க. நேரடி எதிரியான காங்கிரஸ் தான் அவங்களுக்கு மெயின் எதிரி. அதுவும் 10 ஜன்பாத் தான் மெயின் எதிரி. அப்போ இதுல அப்படி ஒரு புள்ளியை பாஜக எடுத்ததுன்னா தெற்கு வடக்குன்ற ஒரு பிரிவினை வரும் இல்லையா? அப்ப தெற்கு முழுவதுமே பாஜக உள்ள நுழைய முடியாத கட்சியிலையும் இல்லையே. நாயுடு அதை இன்னைக்கு ஆதரிக்கிறாரு. எனக்கு மோடி லீடர்ஷிப்ல நான் 2014 ஜெயித்தேன், 19 தோத்து போனேன், 24 நான் ஜெயித்தங்க போது நாயுடு கவர்மெண்டோட இருக்கிறாரு. அவர் ஆதரிக்கத்தானே செய்யறாரு. சிக்கல் இருக்குது, நான் இல்லை சொல்ல வரல. ஒரிசாவிலையும் பிஜேபிக்கு அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். சீட்டு வர முடியும்னு நினைக்கக்கூடிய தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் நெகட்டிவ் பாயிண்ட் தான். சீட்டு இருக்கக்கூடிய கர்நாடகாவிலையும் நெகட்டிவ் பாயிண்ட் தான். இந்த இடத்துக்குள்ள காங்கிரஸ் வந்து அதை ஃபைட் பண்றாங்க. பட் நார்த் இந்தியாவில் காங்கிரஸா பிஜேபியான்னு சொன்னா பிஜேபிக்கு பெரிய பிளஸ், காங்கிரஸுக்கு மைனஸ். அங்கேயும் பிளஸ் பாயிண்ட்டுக்குள்ள வரணும்னா அந்த ஸ்டேட்டுகளில் அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வியும் வரலாம். காங்கிரஸும் 1 to 1 ஸ்டேட்ல காங்கிரஸும் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல வரல. காங்கிரஸும் மத்திய பிரதேசத்தில் செகண்டரி இருக்கத்தான் செய்கிறாங்க. பட் யூபி, பீகார் போன்ற மாநிலங்களில் பாஜகவுக்கு பெரிய ப்ளஸ், காங்கிரஸுக்கு பெரிய மைனஸுங்கனால அகில இந்திய காங்கிரஸ் இதில் வந்து பேசாமல் இருக்கிறாங்க. ஸ்டாலினை பொறுத்தவரை இது அவருக்கு வந்து 3 இஷ்யூவை வந்து ஆன்டி பிஜேபி இஷ்யூவாக எடுத்துடுறாரு. ஒன்று ஃபாரின் ஃபண்ட் என்ஜிஓஸுக்கு வரக்கூடியதை அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டியை ஏன் பண்ணி வில்சன் பேட்டி கொடுக்கறது, அந்த இதை பண்ணுறாரு. இன்னொன்று நிர்மலா சீதாராமன் அவங்க கூட அந்த நெல்லுக்கு ஆதார விலை தொடர்பாட்டுள்ள அதில் இது பண்ணுறாரு. இந்த 2 இஷ்யூவை விட இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி நான் தான் இந்திய அளவில் தமிழர்கள் தென்னிந்தியாவின் நலனை கொண்டு வராரு. அவர் தென்னிந்தியாவின் நலனை நான் இது பண்ணுறேன்னு வீடு வீடாக கருப்பு கொடி அது இதுங்கிறத எடுக்கிறார். இப்போ இதில் இபிஎஸோட ஸ்டாண்ட் என்னவா சார் இருக்கு? இப்போ இபிஎஸ் சொல்லும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கருத்து தோல்வி பயத்துடைய வெளிப்பாடுன்றார் இல்லையா? பாஜக தமிழ்நாட்டை கவனத்தில் கொள்ளல, எங்களுக்கு வந்து மேற்கு வங்கம் போதும், கேரளா போதும், அல்லது அஸ்ஸாம் போதும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை எடுத்தாங்கன்னா இங்கே நேரடியாக அடிபடுறது இபிஎஸ் தானே இருப்பார். இபிஎஸ் வந்து இந்த இஷ்யூக்குள்ளே போகிறதே அவருக்கு நஷ்டம். அதனால இந்த இஷ்யூவில் வந்து டீலிமிட்டேஷனுக்குள்ளே அவர் போகாமல் அவர் வந்து இது பெண்கள் உரிமைக்கு திமுக எதிராக இருக்கிறாங்க. எதுனாலும் மோடி சொல்கிறார் இல்லையா, சர்தார் வல்லபாய் பட்டேல் அகமதாபாத் முனிசிபல் சேர்மனாக இருக்கும்போதே பெண்களுக்கு இதானது 100 ஆண்டு இது, நான் இப்போ அவசரப்பட்டு நான் அதை பண்ணணும், இன்னும் டிலே பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு அவங்க பெண்கள் அந்த இதை வச்சு அவங்க ஆர்குமெண்ட்டை முன் வைக்கிறாங்க. அதை எடப்பாடி என்டால்ஸ் பண்ணிட்டு போக முடியுமே தவிர, நீங்கள் சார்ட்ட திரும்ப திரும்ப கேட்டது இங்கே 50 வருதுன்னா 39 கூடுதுங்கிறத கேட்டீங்க. அதில் உள்ள சப்ரோஸ் அதில் உள்ள நுணுக்கம் என்னன்னா, இங்கே 39 50 ஆச்சுன்னா அங்கே 120 வந்து 200 நியர்லி 240 கிட்ட வர போயிடும். அப்போ அவங்க ப்ரொபோர்ஷனேட்டா அவங்க ரொம்ப ஏறி போயிடுறாங்க. ப்ரொபோர்ஷனேட்டா புரிஞ்சுக்கலாமா? ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த மாநிலங்கள் மட்டும், மேற்கு வங்கம் இந்த மாநிலங்களில் மட்டும் அவங்க கவனம் செலுத்தி இதிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்தா போதுன்ற இது மட்டுமே ஒரு கட்சிக்கு இஷ்யூவா இருக்க முடியாது. இந்த இஷ்யூவில் காங்கிரஸுக்கு பாதகத்தையும் தங்களுக்கு சாதகத்தையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள அகிலேஷ் யாதவ் கூட யூபியில் வந்து நாளைக்கு சாதகமாக வரலாம், அது நம்ம சொல்ல முடியல. பிஜேபி பிறகு ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருந்தாலும் கூட அகிலேஷ் யாதவ் அங்கே ஜெயித்திருக்காங்க, நம்ம மறுத்துக்கிட்டு அதை பேசாண்டாம். அதே போல் பாஜகவும் ஒரிசா ஜெயித்திருக்கிறாங்க, தென் கர்நாடகா ஜெயித்திருக்காங்கிறதும் உண்மை. பட் ஓவரால் காங்கிரஸ் பாஜகவில்
காங்கிரஸுக்கு நஷ்டம், பாஜகவுக்கு லாபம். ஸோ அவங்க எதிரி காங்கிரஸ் தான். இன்னும் சொல்ல போனா மோடிக்கு எதிரி பாரசைட் காங்கிரஸ் தான் எதிரி. இல்ல சார், இப்போ அப்ப இந்த இடத்துல 2 புள்ளி கட்டமைக்கப்படும் சார். ஒன்னு, மகாராஷ்டிராவிலேருந்து எதிர்ப்பு குரல் வருது, சஞ்சய் ராவத் அவரும் எதிர்த்து பேசுறாரு. தென்னிந்தியாவுக்குள்ளேயே பாஜக நுழைய முடியாத ஒரு சூழல் இருக்கும் இல்லையா? அப்போ வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்ற கோஷம் ஒட்டுமொத்த தென்னிந்திய நிலப்பரப்புலேருந்து வந்தாலே அது வந்து பாஜகவுக்கு எகென்ஸ்டா மாறும்ல. நான் அதைத்தான் உங்கள்கிட்ட திரும்ப சொல்றேன். தென்னிந்தியாவிலையும் பாஜக ஜெயித்திருக்காங்கிறது தான், தென்னிந்தியாவில் உள்ள இதால தான் ஜெயித்திருக்காங்கிறது தான் உண்மை. பட் ஓவரால் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கும்போது, மல்டிபிள் இஷ்யூஸில் ஒரு தேர்தல் முடிவாகும் போது இந்த இஷ்யூ தென்னிந்தியாவில் பிஜேபிக்கு கொஞ்சம் சிக்கலை கொடுத்தா கூட, காங்கிரஸ் பிஜேபியில் வட இந்தியாவில் மிக மிக இதை கம்பேர் பண்ணும்போது மல்டிஃபோல்டு கெயின் அங்கே கொடுக்குது. ஸோ காங்கிரஸை நம்ம எதிர்கொள்ளுங்கிறத மையமாக வச்சு தான் அவங்க அதை செய்கிறாங்க. ஸோ அவங்களோட கணக்குங்கிறது மீண்டும் நான் சொல்கிறேன், வட இந்தியாவில் இருந்தால் இந்துத்துவ சக்திகள் தான், ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா, இந்து மகாசபா இவங்க தான் எதிரியாக வருவாங்கிற சூழ்நிலையில் 1952 வட இந்தியாவுக்கு வந்து போதுமான அளவு கொடுக்கப்படலைங்கிறதும் ஒரு உண்மைங்கிறது. இதுல இன்னொன்று, 2021 நடந்த 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீட் விவகாரத்தை பிரதானப்படுத்தி திமுக ஒரு அரசியல் கட்டமைச்சது. 2021 சட்டமன்ற தேர்தலில் நீட் பிளஸ் எய்ம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நெரேட்டிவ் செட் பண்ணி பாஜகவுக்கு எதிரான ஒரு வியூகத்தை அமைச்சாங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதி மறுவரை அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக தமிழ்நாட்டோட எண்ணிக்கை அதுக்குள்ளே இருக்குங்கிறனால திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அதை வெறும் அறிக்கை அதோட நிற்காம ஆக்ஷன் ப்ரோக்ராமில் இறங்குறாரு. இன்னைக்கு இதுக்கு எதிராக சீமானும் சொல்லியிருக்கிறாரு, விஜயும் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் கூட அவங்க வந்து இந்த இஷ்யூ ஸ்டாலின் கையில் போயிடக்கூடாதுங்கிற லெவலில் தான் சீமான் வந்து லோக்கலாக அதெல்லாம் பேசுகிறாருன்னு சொல்லும்போது, இந்த இஷ்யூவை தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வந்து நெகட்டிவாக பேச முடியாது. நம்ம போன்றவங்க இதில் ஓப்பனாக வந்து 51லேயும் ஒரு விஷயம் இருக்குங்கிறத சொல்கிறமே தவிர, தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து ஸ்டாலின் எடுக்கக்கூடிய இந்த இஷ்யூவை எதிர்த்து யாரும் பேச முடியாதுங்கிற நிலைமை இருக்கிறத ஸ்டாலின் தனக்கு சாதமாக்குறது வந்து இயல்பான அரசியல் தான். இப்போ தமிழ்நாட்டு பாஜக இதை எப்படி கொண்டு போவாங்க? அது தமிழ்நாட்டு பாஜக வந்து ஆல் இண்டியா பாஜக ஸ்டாண்டில் பெண்கள் இடஒதுக்கீடு முக்கியம், அதுக்கு எதிர்கட்சிகள் எதிராக இருக்காங்கிறதான் கொண்டு போக முடியும். இப்போ இதில் அதனால் அவங்களுடைய சீட் பார்கெயின் அல்லது வந்து சீட்டில் ஜெயிக்கிறது அந்த விஷயங்கள்லாம் தடைபடும் இல்லையா? நீங்கள் தேசிய பாஜகவோட ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா மாநில பாஜக தேர்தலில் நேரடியாக பாதிப்புக்குள்ளாக்குவாங்கல்ல, அதையும் கருத்தில் கொள்வாங்க இல்லையா? அவங்க சில இஷ்யூஸை பேர் பண்ணி தான் தீரணும். ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியில் ஒவ்வொரு மாநிலத்துக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடை எடுக்கும்போது வீக்காக இருக்கக்கூடிய மாநிலத்தில் உள்ள தலைவர்கள் அதை பேர் பண்ணி தான் தீரணும். அதை பேர் பண்ண நிறுத்தினா அந்த இடத்துல வேற தலைவர்கள் மாற்றி வைப்பாங்க. இதுதான் நேஷனல் பார்ட்டியோட தன்மையாட்டு இருக்க முடியல. எல்லா இஷ்யூமே அரசியலாக்கப்படும். எந்த ஒரு இஷ்யூ இல்லைனாலும் லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் இருப்பாங்க. இந்த இடத்துக்குள்ள இன்னும் வெளிப்படையாக சொல்லலைனாலும் கூட சொல்லத்தான் போகிறாங்க. சொல்லும்போது வந்து கெய்னர்ஸ் நார்த் இந்தியன் யூபி பீகார் பீப்புளும், லூசர்ஸ் வந்து சவுத் இந்தியன் பீப்புளும் இருக்காங்க. இதில் வந்து பிஜேபி இதை பண்ணாலும் கூட காங்கிரஸ் கட்சியிலையும் அந்த ரேவந்த் ரெட்டி அதில் வெறும் பாப்புலேஷன் மட்டும் இல்லை, இது ஜிடிபி மற்ற அதர் அம்சங்களும், இது பர்த் ரேட்டை குறைச்சது, இதெல்லாமே எல்லாம் காம்ப்ரிஹென்சிவாக பார்க்கணுங்கிறத சொன்னால் கூட இதை மற்ற வட இந்திய ராஜஸ்தான் காங்கிரஸ்காரங்களும் ஹரியானா காங்கிரஸ்காரங்களும் ஒத்துக்கிடுவாங்களாங்கிறதும் கேள்விக்குறி. ஸோ இந்த அரசியலுங்கிறது காங்கிரஸை ஸ்டாண்ட் எடுக்க முடியாத ஒரு இதை பாஜக கொண்டு வந்தது தான் இந்த அரசியல். அதில் இங்கே கிறிஸ்டல் கிளியராக ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஸ்டாலின் அதை தன்வசப்படுத்துகிறார்.